இப்ப நம்ம எங்க போப்போறோம்? டோராவின் வீட்டுக்கு இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிற சூப்பரான ஒரு பார்க்குக்கு தாங்க போப்போறோம். இந்த மாரி ஒரு பார்க் வந்து இருக்குன்றது எங்களுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் தெரியும். நியூ இயர்க்கு ட்ரை பண்ண எங்களால வர முடியல. ஸோ வந்து பொங்கலுக்கும் வர முடியல. எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே கடை வச்சிருக்கிறதுனால கடையில வந்து அப்பதான் கஸ்டமர்லாம் நெறைய வருவாங்கன்னு கடை லீவ் விட மாட்டாங்க. ஸோ எந்த ஃபெஸ்டிவலுமே வந்து எங்களால என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா தான் அழுது அடம் பண்ணி இங்கே போகிறோமா அங்கே போகிறோமான்னு சண்டை போட்ட பிறகு தான் எங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு வந்து வருவோம். இந்த பார்க்கில் வந்து பொங்கலுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. காம்படிஷன்லாம் வச்சுட்டு நிறைய ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சுத்தி வாய் அப்படி எவ்வளோ திமிரி ஒரு சுற்றி வரணும். இப்படி சைட்லலாம் தெரியணும்ல ஆடுறது வேற நின்னா கால் தான் தெரியும். எங்கே ஊஞ்சலை பார்த்தாலும் கப்புன்னு ஓடி போய் உக்காந்து ஆடிடுவேங்க. எனக்கு வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ண சொல்ல கூட பிடிக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோன்னா குழந்தைய யாருக்கும் தெரியாமல் பிரின்ஸிபலுக்கு தெரியும் நைஸாக ஒரு ஆட்டம் போட்டு தான் வருவேன். உங்களில் யாருக்கெல்லாம் ஊஞ்சல் ஆடுறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஊஞ்சலே ஆட வரல, பயம், இன்னசென்ட் அவர். பாருங்களேன் பெப்பரப்பேன் ஆடுது, விளையாட்டு காமெடியாக இருந்துச்சு. குட்டி பையா லிஃப்ட் கூடா லிஃப்ட் தெரியா லிஃப்ட் தெரியாடா தங்கம் பார்த்து பார்க்குனா என்ன 2 ஊஞ்சல் இருக்கும், சீசா இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணது இருக்கும், உட்காந்து பேச சேர் இருக்கும், மரம் செடி கொடி இருக்கும், அவ்வளோதானே நினைப்பீங்க. ஆனால் இல்லைங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொதுவான பிளேஸுக்கு போக சொல்ல எல்லாமே ஒரு மனசு நிறைவாக மனசு அமைதியாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் பார்க் இருந்தால் ஈவினிங் டைம் போய் உட்காருங்க. அதில் இருக்கிற நன்மைகள்லாம் என்ன, நான் என்னன்றது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்கு போக சொல்ல பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சும்மா வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். பீஸா வந்து நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது. 120 ருபீஸ் சொன்னாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு பீஸ் வந்து ஒரு லேயர் இருந்துச்சு, அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸோ சீஸோ அதுக்கப்புறம் ஒயிட்டாக மைனஸாக என்னன்னு தெரியல ஏதோ விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாங் மாதிரி ஒட்டின்னு இருந்தது. அதை சாப்பிட்டா ஒன்றும் டேஸ்ட் வந்து ஓகே பரவாயில்ல. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வெத்தலை தீபமும் போட்டு இன்றைக்கி சிறப்பாக டியூஸ்டே வந்து சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை டேட்டா.